செய்ய போறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். நானும் இது ஈஸியா தான் இருக்கும்னு நினைச்சேன், பட் கஷ்டமா தான் இருக்கு. பர்மா ஃபுட் எல்லாம் சென்னையில ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அதை ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே மிக்சில அரைச்சிடலாங்க. நம்ம சேனலுக்கு 3 மில்லியன் வரப்போகுது. ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் பண்றேன். ரீசெண்டா எக் பேஜோ செஞ்சிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் அத்தோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க சொல்லி பண்ணாம இருப்பானா? இதுதான் புளி தண்ணி, லைட்டா லெமன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் சால்ட் வாட்டர், பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஆக்சுவலா இது ரெசிபிக்கான வீடியோவே கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்றேன். அதை லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு எண்ணெயோட ஊத்திடலாம். நூடுல்ஸ் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா அத்தோ செய்ய எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கிண்ணத்துல நூடுல்ஸ் அண்ட் கேபேஜ், கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி. ஒரு சைடு ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தோ ரெடி ஆயிடுச்சாடா, சீக்கிரமா எடுத்துட்டு வா சாப்பிடலான்றானுங்க. நோகாம நொங்கு சாப்பிட முடியுமாடா? இதுதான் ஓட்ட வடை, நல்லா இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. புளி தண்ணி சால்ட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எக் பேஜோவும் ரெடி பண்ணிட்டேன். அத்தோ கலர்ல வரும்னு நினைச்சேன், பட் வரல. ஹானஸ்டா சொல்லணும், அத்தோவோட டேஸ்ட் ஓகே தான். எக் பேஜோ வாஸ் பெர்ஃபெக்ட். அப்புறம் 3 மில்லியனுக்கு என்ன